ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35:8. பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு பெரும்பாதை இருக்கும், பெரும்பாதையான வழி இருக்கும். ஆமென். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுள்ள ஒன்றுமே அதிலே பிரவேசிப்பது இல்லை. இது மீட்கப்பட்டவர்களுடைய பாதை. எனவேதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாதைக்கு திரும்பி விட வேண்டும், இந்த பாதையில வந்து விட வேண்டும். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே பயணிக்காதவர்களுக்கு பரலோகம் நிச்சயம் கிடையாது. பரிசுத்த பாதையிலே பயணிக்காதவர்களுக்கு பரலோகத்தை ஆமென் வேண்டுமானால் கற்பனையில் பார்க்கலாமே தவிர அது எட்டாத கனியாக தான் இருக்கும். இதைதான் வேதம் நமக்கு ஆணித்தரமாக தெளிவாக சொல்லுகிறது. ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருப்பதும் அதை தான். ஆமென். போன 2 வாரம் கேட்டோம், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும். தீட்டுப்படாது இருக்க நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாய் இருக்க வேண்டியது மிக அவசியம் என்று கடந்த 2 வாரங்களிலே நாம கேட்டோம். இந்த நாளிலே அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தையை கூட தியானிக்க போகிறோம். நாம் தீட்டுப்படாமல் இந்த பாதையிலே பயணிக்க ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அந்த சாட்சிகள் யார் என்று 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் துவங்கி வருகிறதை அங்கே நாம் பார்க்க முடியும். இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. ஆமென். நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடு. இந்த நாள்ல ஆமென் கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், நியமிக்கப்பட்ட ஓட்டம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட சத்தமா சொல்லலாம். எஸ், நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடு. அதனால தான் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி உன் ட்ராக் எது என்று பாரு, உங்கள் பாதை எது என்று பார்த்து அதிலே நின்று அதிலே பயணத்தை துவங்குங்கள். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால் இன்னொரு இடத்துல போய் நீ கால் வைக்க கூடாது. இதுதான் உன் பாதை, இதுதான் உன் ட்ராக். இதை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு எனக்குன்னு ஒரு ட்ராக் போட்டார். இதுதான் என் பாதை. நான் தேவையில்லாம துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டு இன்னொரு ட்ராக்ல ஓடுறவங்களை பார்த்து ஏங்கிட்டு இல்லை 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 இல்லை. நமக்கு அநேகருடைய வாழ்க்கை நல்லதா தோணும். இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் தெரியும். ஆனா அந்த ட்ராக்ல நாம நிப்போம்னா நமக்கு பரலோகம் இல்லாம போயிடும். எனவே தான் நமக்குன்னு எந்த பாதையை நியமித்திருக்கிறாரோ, சிலருக்கு உபத்திரவத்தின் பாதையை நியமித்திருப்பார். பவுல் சொல்லுகிறார்ல, இப்படி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துல தான் நம்ம பிரவேசிக்க போகிறோம். என்ன அதன் அர்த்தம்? கர்த்தர் ஒரு பாதையை போட்டிருக்கிறாரா? இன்னைக்கு கஷ்டமா இருக்கலாம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர்.
இந்த ஆத்துமாவை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எந்த பாதை செட் ஆகும், அந்த பாதை தான். கர்த்தருக்கு தெரியும் யாரை எதில எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் அறிவார். எனவே நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டியது அவசியமாய், மிக மிக அவசியமாய் இருக்கிறது. சபை இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தாராம். அதாவது அறியாமை உள்ள காலம். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். அப்ப கேட்கலாம், இந்த வசனம் படிக்கும் போதே நமக்கு சில குறுக்கு புத்தி எல்லாம் உண்டு. அப்ப அறியாமலே இருந்திருக்கலாம்ல? இல்ல, வசனத்தை நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா, ஒருவன் மனம் திரும்பும் போது அவனுடைய அறியாமை உள்ள காலம் இருக்கிறது அல்லவா, அதை கர்த்தர் எப்படி இருப்பார் தெரியுமா? காணாதவர் போல. இளைய குமாரன் மனம் திரும்பினதும் அவனுடைய பாஸ்ட் லைஃப தகப்பன் எப்படி இருந்தார் தெரியுமா? பார்க்காதவர் போல. சில கேட்கலாம், எங்களுக்கு இது தெரியவே தெரியாதுன்னு சொல்லி உலகத்துல தப்பிக்கலாம், பரலோகத்துல தப்ப முடியாது. லேவியராகமம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாய் இருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஐயோ, இது எனக்கு தெரியாதுன்னாலும் பாவம் தான், அக்கிரமம் தான். நம்ம ஐயோ ஆண்டவர் இது தெரியும் அப்படி சொல்லி தப்பவே முடியாது. எனவே எதுக்கு இதை சொல்றேன்? அதனால நீ என்ன செய்யணும்னா, குற்ற நிவாரண பலியை செலுத்தணும்னு சொல்லி கர்த்தர் மோசேயை கொண்டு பேசுகிறார். 18வது வசனத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அப்படி குற்ற நிவாரணம் நான் அறியாம செய்தாலும், நம்ம புதிய ஏற்பாட்டில் சொல்லணும்னா, அறியாம செய்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன செஞ்சிடணும் தெரியுமா? ஒப்புரவாகி மன்னிப்ப வாங்கிடணும். 19வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது குற்ற நிவாரண பலி, குற்றம் செய்ததுனால செலுத்தப்பட்ட பலி. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம். அவன் அறியாம தான் செய்தான், ஆனாலும் பாவம் தான், தப்பு தான். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் தப்பா என்கிற கேள்வியை சாத்தான் கொண்டு வருவது. பைபிள் எதை விலக்கி இருக்கிறதோ அதை விரும்பி ஒண்ணு செய்யறோம் தெரியுமா? அது தப்பு. அப்ப பைபிள் விலக்கி இருக்கிறத நான் செய்யக்கூடாதுன்னா எனக்கு என்ன தெரியணும்? கண்ணு தெரியணுமா? கண்ணு தெரியணும். நமக்கு என்ன தெரியணும்? பைபிள் தெரியணும். ஐயோ, எங்களுக்கெல்லாம் இதை யாருமே சொல்லி தரல. சரி, ஒரு வஸ்திரம், அதாவது வஸ்திரம் அறியாம ஒருத்தன் ராஜ பந்தியில போய் உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா வரும்போது அவன்கிட்ட வஸ்திரம் இல்லை. அவனை தூக்கி வந்து பாழான இடத்துல போட்டார். அங்கே அழுகையும் வர்க்கடியும். எதுக்கு பல்ல கடிச்சிருப்பான் தெரியுமா? என் பக்கத்துல 2 பேர் இருந்தாங்க, சொல்லியே தரலையே, யாருமே சொல்லலையே. இப்படி ஒரு வஸ்திரம் இல்லைன்னா ராஜா வருவாரு, வந்து பார்த்து. அதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது. யாரு சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, ஒருத்தங்க வசனம் கேட்காதபடி ஆமேன் தங்கள் செவியை அடைக்கிறாங்கன்னா ஆமேன் அவர்கள் பரலோகத்தை இழக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்க வசனம் சில சொல்லுவாங்க, எங்க ஏரியாவுக்குள்ள வேற எந்த ஒரு கைப்பிரதி கூட வந்துடக்கூடாதும்பாங்க. அவங்களே அவங்களுக்கான நன்மையின் வாசலை, பரலோக வாசலை அடைக்கிறாங்க என்று அர்த்தம். ஆமென். அறியாமையில் செய்தாலும் குற்றம் குற்றமே, பாவம் பாவமே. அப்போ ஒருத்தர் மனம் திரும்பிட்டான், ஆண்டவருக்குள்ள வந்துட்டானா, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன என்ன ஆயிருமா? ஒளிந்து போயிருமா. கிறிஸ்துவுக்குள்ள வருகிறவனுக்கு மட்டும்தான் பரலோக நம்பிக்கை உண்டு, இல்லாதவங்களுக்கு கிடையாது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது 2 பேதுரு 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முன் செய்த பாவங்கள் அற கழுவப்படுகிறான், சுத்திகரிக்கப்படுகிறான். முன் செய்த பாவங்கள் அற, அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்த மொத்த கரையுமே சுத்தமா மாறுது. இது தேவன் பாராட்டுகிற கிருபை. இல்லைன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நிற்க முடியாது. நாம் இன்று நிற்கிறோம்னா நம்முடைய நீதியினால நிற்கவில்லை, அவர் நமக்கு நீதியானதுனால நான் நிற்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். நீதியும் ஞானமும் சத்தமா இயேசுவே, ஆமென். நீதியும் ஓரலமம் ரேதனமம் ரோஷே கெலரே. அப்படியே கைகளை உயர்த்தி அற்பமான ஜீசஸ், அன்பால் எல்லாம் தந்திரே, ஆமென். தயவால் பெற்றேன் க்ளோரி, தயவால் பெற்றேன். இது ரொம்ப முக்கியம். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள. என்னவேதான் தாவீது ஜெபிக்கிறான், துணிகரமான பாவங்களுக்கு மட்டுமல்ல, மறைவான குற்றங்கள், தப்புனே தெரியாம நான் பண்றேன் தெரியுமா ஆண்டவரே, அதுக்கு என்னை விலக்கி காத்துக்கோங்க. அப்படி நீங்க என்ன காப்பீங்கன்னா நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆமென். இது எனக்கு தெரியாது இல்ல. எனவேதான் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவன், இதை தொற்றாத, இதை கை வைக்காத, இதை திரும்பி பார்க்காத, உனக்குன்னு ஒரு ட்ராக் போட்டிருக்கிறார். அதனால மீட்கப்பட்டவர்கள் திரும்பி இந்த பாதையில நிக்கணும். இப்படிப்பட்டவர்களும் இயேசு இடத்துல வரலாம். இதுதான் அவருடைய கிருபை. ஆனா வந்தவர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று அவர் ஒரு அடிச்சுவடை. 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு முன்பாக அந்த அடிச்சுவடை வைத்திருக்கிறார். ஃபுட் ஸ்டெப் நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். அதை பின்பற்றி நாம செல்ல வேண்டும். இந்த பாதையில பயணிக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடு. நிறைய பாயிண்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆனா அதுல 7 காரியங்களை நான் சொல்லி, நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட நாம் கவனிக்க வேண்டிய 7 காரியங்கள். 7ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 1-2 காரியங்களை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிவிட்டு மற்ற காரியங்களை பாயிண்டா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையோட ஓடக்கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12:1 எபிரேயர், ஓடக்கடவும். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நான் தொடருகிறேன் என்று பிலிப்பியர் 3 சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4 சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன். அப்போ அந்த ஃபைனல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. இப்ப யாரும் எழுப்பி ஓட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? முடங்கிடக்கூடாது. இப்போ எனக்குன்னு ஒரு ஆயுளை வைத்திருக்கிறார். அது எனக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு தான் தெரியும். இந்த ஆயுள் முழுவதும் நான் ஓடுவதற்கான ட்ராக் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஓட வேண்டியதை நான் இன்னைக்கு ஓடி முடிக்கலைன்னா நாளைக்கு நான் இன்னைக்கும் சேர்த்து ஓட வேண்டியிருக்கும். இன்னைக்கு தேவன் தருகிற கிருபை என்பது நேத்து உள்ளதுக்கும் சேர்த்து ஓடுறதுக்கு இல்லை, இன்னைக்கு ஓடுறதுக்கு. அப்ப இன்னைக்கு ஓட வேண்டிய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கலைன்னா இன்றைக்கு எனக்கென்று தேவன் தந்த கிருபையை நான் என்ன ஆக்கிட்டேன் தெரியுமா? விருதாவாக்கி விட்டேன்.
காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏசபேல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னு சொல்லி எலியா என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்துருவார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி சொல்லுவார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ஒரு நாள் பிரயாணம் அல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். வெகு தூரம் பிரயாணம் பண்ணுகிறவன் சூறை செடிக்கு கீழே முடங்கி கிடக்கிறத கர்த்தர் அலோவ் பண்ணவே இல்லை. அவன் சூறை செடிக்கு கீழே இருந்து புறப்பட்டு குகைக்குள்ள போறான். கர்த்தர் சொன்ன, உனக்கு இங்க என்ன காரியம்? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை முடங்கி கிடப்பதை தேவன் அலோவ் பண்ணவே மாட்டார். நாம் முடங்க கூடாது, நம்ம எதுவும் முடக்க கூடாது. இதுல ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், உன் ஓட்டம் ஒரு நாள் பிரயாணம் அல்ல, அது நெடுந்தூரம். அது நெடுந்தூரம். ஆமென். அதுவரை ஓடிட்டு தான் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய கண்டிதத்தினாலே தண்ணீர் வந்து புறப்பட்டு அது மலைகளில் ஏறி அது இறங்கி அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஸ்தானத்திலே வந்து நிற்கிறது என்று 104வது சங்கீதம் 5-6 வசனங்களிலே சொல்லப்பட்டது போல கர்த்தர் விசுவாசத்தை துவக்கி விட்டார் இருக்கு. இடையில எங்கேயுமே பாஸ் பண்ணல. ஒன்னு துவக்கிட்டாருன்னா அடுத்து முடிவுதான். முடிகிறது வர நம்ம என்னதான் செஞ்சிட்டு இருக்கணும் தெரியுமா? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, ட்ராக் மாறக்கூடாது. ட்ராக் மாறக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புறப்பட்டார்கள். புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று அவர்கள் எப்பொழுது சத்தமிட்டார்கள் என்றால், பார்வோன் சேனை வந்த பிறகு. ஆமென். இவங்களை ஆண்டவர் கொண்டு வரும்போதே இவங்க சத்தமிட்டு இருக்கணும். ஆண்டவரே, என் ட்ராக் முடங்குதே ஆண்டவரே. ஆமேனப்பா, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணது கானான் அல்லவா, ஆனா சிவந்த சமுத்திரம் அல்லவா எனக்கு முன்னாடி இருக்கிறது. யாருமே சத்தம் போடல. ஏன்னா சேஃபா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, பரவாயில்ல. எப்பாடா, நம்ம பல நேரத்துல நம்ம வந்து முன்னோக்கி செல்வதற்கு காரணமா இருக்கிறது யாருன்னு பார்த்தா பின்னாடி வர பார்வோனா தான் இருப்பான். பார்வோன் வரலன்னா ஏன் யாராவது சத்தம் போட்டாங்களா? ஆண்டவரே, இந்த சிவந்த சமுத்திரத்தை எங்களுக்கு அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு போன ஆண்டவரே, இந்த சிவந்த சமுத்திரத்தை ஒருத்தர் சத்தம் போடல. அவங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட் அல்ல மேட்டர், இப்ப இருக்கிற கரண்ட் பிரச்சனை தான் மேட்டர். நமக்கு தேவன் விசுவாசத்தை துவக்கினது இப்போ நாம் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவதற்கல்ல. கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, அலறல் இல்லாத, பசி இல்லாத, பட்டினி இல்லாத, வேதனை இல்லாத இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. ஆமா, இப்ப நல்லா இருக்கிறோம்ல, நல்லா இருக்கிறோம். ஆமே. ரூபன் கோத்திரத்தார் அப்படிதான் புறப்பட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய நிறைய ஆடு மாடுகள் இருக்கு, அது மேய்வதற்கான ஒரு இடத்தை பார்த்ததும் மெதுவா வந்து சொல்றாங்க யோசுவாட்ட, நாங்க இங்கே இருந்துடுறோம். இங்க பாரு, உன்னை கொண்டு வந்த நோக்கம் வேற. உனக்கு ஓகே ஆயிட்டு, கூட இருக்கிற மற்ற கோத்திரத்தாருக்கு ஓகே ஆகல, அவங்களுக்கு ஓகே ஆகிறது வரைக்கும் நீ டிராவல் பண்ணிதான் ஆகும். நம்ம பல நேரத்தில் அப்படியே செட்டில் ஆக பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் ட்ராக் என்ன, அந்த தெளிவோடு. அதுக்குதான் நம்முடைய மனம் புதிதாகும் போது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று, பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நம்மால கிரகிக்க முடியும். இதுதான் எனக்கென்று நியமித்திருக்கிற பாதை. அநேகர் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்ல இல்ல, நமக்கு தெரியும்ல கர்த்தர் நடத்துறார். எவ்வளோ ட்ராக் மாதிரி என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம். ஆமே, அன்பின் கயிற்றாலும் இழுத்தால், வேற கயிற்றையும் போட்டும் இழுத்து. ஆமே, சிலர் வலையிலையும் மாட்டி வந்தோம், டேமேஜ் இல்லாம தூண்டிலையும் மாட்டி வந்தோம் பாருங்க, அங்கெங்கயா கிழிஞ்சு. ஆமே, அல்லேலூயா. சிலர் வலையில மாட்டாது, அப்ப தூண்டில் போட்டு. ஒரு வாட்டி ஒரு இப்படிதான் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சபையிலேருந்து ஒரு பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள், அவங்க மீன் பிடிக்கிறோம், அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் தூண்டில் மாட்டி எடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதை போட்டில் வச்சு அடித்து கொல்லுவோம். ஏன்னா அது வந்து எப்போ நழுவி போகும் தெரியும். வலையில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது மெதுவாக வலைக்குள்ளதான். ஆனால் தூண்டில் மாட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவோமா, அந்த வலையில மாட்டி நழுவுனோம். சிலர் இந்த செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்கறத பார்த்தா தூண்டில் மாட்டின மாதிரி தான் இருக்கும்.
கர்த்தர் கொண்டு வந்துட்டார், கிருபையாய் தூக்கிட்டு வந்தார். இனி எனக்கு நியமிக்கப்பட்ட பாதை. சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ரொம்ப துணிந்து செய்யும் போது கோத்திரங்கள் இரண்டாய் பிரிகிறது. யூதா கோத்திரம், இஸ்ரவேல் என்று 10 பிரிகிறது. அந்த இஸ்ரவேலை எரோபயாம் ஆண்டு கொண்டு வந்தான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த எரோபயாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ரொம்ப துணிந்து செய்ய ஆரம்பிப்பான். அவன் என்ன செய்வான் என்றால் ஒரு பலிபீடத்தை கட்டுவான். ஒரு பலிபீடத்தை கட்டி துணிந்து சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு தேவனுடைய மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை. அவன் கொண்டு அந்த தேவனுடைய மனுஷன் கொண்டு சில காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்ல வைக்கிறார். இதற்கு எதிராக அதன் அடையாளமா இப்பொழுது இந்த பலிபீடம் வெடிப்பதாக, பலிபீடம் வெடிக்குது. உடனே இந்த எரோபியாமுக்கு கோபம் என்ன பண்றான் அப்படின்னா கையை நீட்டுறான். கையை நீட்டினது அவன் கை அப்படியே மரத்து போயிட்டு. உடனே அவன் கெஞ்சுறான், என் கையை பழையது போல ஆக்கிரு. அதே போல பழையது போல ஆக்கியாச்சு. தாக்குனது சொல்றான், என் கூட சாப்பிடு. உடனே இந்த தேவனுடைய மனுஷன் சொல்றான், இல்ல ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு போட்ட ட்ராக்ல நீ இப்ப எப்படிதான் போகணும் தெரியுமா, அப்பம் புசியாமல் போக வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சொல்றது வரைக்கும் நான் இனி அப்பம் புசிக்க கூடாது என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா, எரோபயாம் அவன் தேவனுடைய மனுஷன் அல்ல, அவன் ஒரு உலகத்தான் கொடுத்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு கர்த்தர் நியமித்த ட்ராக்ல பயணித்து கொண்டிருக்கிறான். அப்படி பயணித்து கொண்டிருந்தவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு சோதனை ஓடும்போது வரும். அதை விட சோதனை எப்போ வரும் தெரியுமா, கொஞ்சம் உட்காருவோம் தெரியுமா, கொஞ்சம் உட்காருவோம் தெரியுமா, அங்க பிரச்சனை வரும். கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படி கொஞ்ச நேரம் அந்த போனை பார்ப்போம். இது எல்லாருமே செய்யறது. கொஞ்சம் உட்காருவோம். உட்கார்ந்தான், கண்டிப்பா களைப்பா இருந்திருக்கும். ஏன்னா அப்பமும் புசியாமல் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் நான் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்பமும் புசியாமல் தண்ணீரும் குடிக்காம இந்த ஸ்தலத்துல நான் அப்பமும் தண்ணீரும் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேறு வழியாய் புறப்பட்டு போனான் என்று 10 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் போய் கர்வாலி மரத்து கீழே உட்கார்ந்து இருக்கும் போது அவனை சில பிள்ளைங்க பார்த்துட்டு நேரா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒருத்தர் இருக்கிறார் அந்த ஊர்ல, அவர் ஒரு வயசான தீர்க்கதரிசி. அவர்கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்தோம், இவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. அப்படி அவர் எங்க, அவர் அந்த கர்வாலி மரத்து கீழே இருக்கிறாரு. உடனே இவரு அந்த வயசானவர் போறார், போய் சொல்றாரு, வாங்க என் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. உடனே இவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, இந்த ட்ராக்கை நீ தாண்டது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும் போது உடனே அவர் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார், நானும் தீர்க்கதரிசி தான். ஆண்டவர் தூதனை அனுப்பி என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு, இவனை கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு கொடு. அப்படியா கேட்டுட்டு இவன் போறான். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், என்கிட்ட ஆண்டவர் ஒன்னு சொல்றான்னு வைங்களேன், அதை மாற்ற மாட்டார். அப்படியே மாற்றினாலும், புரியும்படி சொல்றேன், எசேக்கியா கிட்ட ஏசாயாவை கொண்டு சொல்லுவார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுவார். நீ பிழைக்க மாட்ட, சாக போற சொல்லிட்டு ஏசாயா போயிடுவார். எசேக்கியா அழுத்ததும் ஆண்டவர் மாத்துறார், பிளானை மாத்துறார். பிளானை மாத்துற மேட்டரை யாரை வச்சுதான் சொன்னார், ஏசாயாவை வச்சுட்டு சாவேன்னு சொல்லிட்டு எரேமியா வச்சு பிழைப்பேன்னு சொல்ல மாட்டார். ஆமே, ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் இப்படி சொல்லிட்டார், வேற பாஸ்டர். அவன் பாதி முற்றத்தில் அப்படிதான் இருக்கும் பைபிள்ல. ஏசாயாவை கூப்பிட்டு நீ போய் சொல்லு. ஏசாயா என்ன நினைச்சிருப்பார், நான் இனி எப்படி ஆண்டவரை சொல்றதுக்கு, நான் போய் சொல்லிட்டு திரும்பி காணிக்க கூட வாங்காம வந்துட்டேன். ஏன்னா ராஜா கிட்ட போய் எப்படி சொன்ன ப்ராபசி, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவேர், வெளியே விடுவாங்களா, திரும்பி கூட பார்க்க வந்துட்டேன். இல்ல ஏசாவை நீ தான் சொல்லணும், ஏன்னா
நீ சொன்ன வார்த்தையை அவன் நம்பினான். ஓம் மூலமா தான் இந்த வார்த்தையை சொன்னேன். நான் காரியத்தை மாற்றினதையும் நான் ஓம் மூலமா தான் சொல்லுவேன். ஆண்டவர் அவர் குழப்ப மாட்டார். ஆவியானவர் குழப்பத்தின் ஆவியானவர் அல்ல, தெளிவின் ஆவியானவர். அவர் தெளிவா தான் பேசுவார். இவனுக்கு எப்படி ஆண்டவர் பேசினார்னு தெரியாது. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, அப்படியா நான் வெயிட் பண்ணி, ஏன்னா தேவனுடைய மனுஷன் அல்லவா, இவனுடைய வாயின் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார் அல்லவா. இவனுக்கு விரோதமா ஒருத்தர் கையை நீட்டும் போது அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த கை திரும்ப மடங்காதபடிக்கு மறுத்து போக பண்ணினார் அல்லவா. அப்படி தேவனுடைய கிரியை அவனோடு இருந்து நடப்பிக்கும் போது அவன் வெயிட் பண்ணி இருக்கணும். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை கொஞ்சம் நடுக்கத்தோடு சொல்றேன். ஒரு உலகத்தானால இவன் ட்ராக் மாறல. ஒரு உலகத்தானால ஒரு தேவ மனுஷன் ட்ராக் மாறல. ஆண்டவருடைய பேரை சொல்லி ஒருத்தரால தான் இன்னைக்கு நிறைய பேர் ட்ராக் மாறுறதுக்கு காரணம் உலகத்தான் அல்ல, புறஜாதிகள் அல்ல. இவன் இந்த தேவம் இவருக்கு பேரு கூட தெரியாது. இப்பதான் வளர்ந்து வரான். ஒரு சீனியர் வந்துட்டார். ஆமே, பைபிளே போட்டிருக்கு கிழவன் என்று. நான் சொல்லல, சிலர் என்ன மறைக்கிறீங்க. அவன் என்கிட்ட சொல். அந்த இடத்துல ஒருத்தங்க ரொம்ப, நீ எவ்வளவு நாள் தான் ஆச்சு நீ ஆண்டவருக்குள்ள 2 மாசம் தாங்க ஆச்சு. 2 மாசம் நாங்க 2 தலைமுறையா இருக்கிறோம். உங்களை ஆரம்பத்தில் இப்படிதான் தம்பி இருக்கும், சாப்பிடாம எடுக்காம இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், தூதனை அனுப்பி சொன்னார். என்ன துணிகரம். அதாவது அதனாலதான் சொன்னேன், நம்ம ரொம்ப பழகிட்டோன்னு சொல்லி துணிகரமா எதுவும் பண்ணிடக்கூடாது. இந்த ஊசா துணிகரமா தொட்டான். ஏன்னா அவன் வீட்டுல தான் இருந்துச்சு பெட்டி, அவன் பக்கத்திலே இருந்து பழகுனவன், அதனால பெட்டி தானே. அவன் துணிகரமா என்ன ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல விழுந்து போனானே. சரியான பாதையில நிக்கிறவன் விழத்தெழுவதுதான் சத்துருவின் பெரிய நோக்கம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பம் என்ன செய்தது என்று 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3இல் 1 பங்கை இழுத்து பூமியிலே வீழ தள்ளிட்டு. இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யுமா? இழுத்து எப்படி இழுக்கும் தெரியுமா? அட்ராக்ஷன், கவர்ந்து இழுத்துட்டு தள்ளும். ஏதேன்ல இதுதான் செஞ்சது. ரொம்ப கவனிங்க. அந்த இழுத்து தள்ளப்பட்ட நட்சத்திரங்கள் என்ன என்று ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். நட்சத்திரங்களில் 3இல் 1. இது தள்ளும் போது அது என்ன பண்ணுதுன்னா 3ல 1 இழுத்து. ஆமென். வானத்துல 3ல 1, பூமியில 2ல 1. 2 பேர் படுத்துக் கொண்டிருப்பார்கள். வான தூதர்கள் கூட்டத்தில் 3ல 1, மனுஷங்க கூட்டத்தில் 2ல 1. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எப்படி விழத்தள்ளி இருப்பான் நினைக்கிறீங்க? ஆசை காட்டி. இந்த சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தின் 3-4 வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை
மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அவன் என்ன பண்ணுவானா, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ. ஆராதனைக்குரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் யாரு? அவர்தான் தேவன். யார் தேவனோ, யார் ஆராதனைக்குரியவரோ, அவ எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று இவன் தான் வர்ஷிப்பரா பரலோகத்திலிருந்து வர்ஷிப் லீட் பண்ணும் போது எத்தனை தூதர்கள் கிட்ட போய் சொல்லியிருப்பான். எத்தனை பேர், 1/3 அவனுக்கு காது கொடுத்தார்கள், செவி கொடுத்தார்கள். ஏய், அதை விட நான் தான் டாப் தெரியுமா, நான் தான் டாப். நீ அவரை பார்க்கறதுக்கு பதில் கவர்ச்சியான வார்த்தைகளினாலே கவர்ந்து 1/3 அவன் விழும்போது அந்த 1/3 அவனும் சேர்த்து விழத்தள்ளுகிறான். இழுத்து தன் பக்கம் இழுக்கிறான், கவர்ந்து இழுக்கிறான். ஆமென். நல்ல கவனிங்க, எந்த உணர்வுகளும் இல்லாத தூதர்களையே, அதாவது மனிதர்களுக்குள் இருக்கிற உணர்வுகள் இருக்குல்ல, பலவித உணர்வுகள், அந்த உணர்வுகள் தூதர்கள், ஏன்னா அவைகள் ஆவிகள், பணிவிடை. மாம்சத்துல உண்டாகிற உணர்வுகள் ஒன்றும் யாருக்கு கிடையாது அப்படின்னா தூதர்களுக்கு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவைகளையே 1/3 இழுத்து கீழே தள்ளுகிறான் என்றால், ஆமென், ஆண்டவர் உங்ககிட்ட பேசி உங்களை நடத்துறாரா? தெளிவில்லைன்னா உட்காருங்க. இதான் தெளிவுன்னு வரும்போது இன்னொருத்தங்க வந்து வேற ஒண்ணு சொல்லி நிறைய இந்த குழப்பத்துக்கு என்று ஒரு உலகத்தான் வந்து சொன்ன வார்த்தை இவனை பாதிக்கல, ஆனா நானும் தீர்க்கதரிசி தான் சொல்லி ஒருத்தன் என்றாகி அவன் உடனே, அதனாலதான் இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் வந்து இந்த பேசிக்ல இருந்து பேச வைத்தார். Read the scripture, listen to the scripture, embrace the scripture. இந்த பைபிள் உங்க லைஃப்ல இல்லைன்னா நீங்க தோத்துட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிலருக்கு உண்டு, சர்ச்சில் வந்து வசனம் கேட்கறதோட சரி, அதுக்கு அப்படி இல்ல. பேதுரு பரலோக வெளிப்பாடை பேசின அதே அதிகாரத்துல தான் எனக்கு பின்னாக போ சாத்தானை என்று பேதுருவை பார்த்து சொன்னார். இன்னைக்கு நாங்க கரெக்டா பேசுறதுனால நாளைக்கு நாங்க கரெக்டா பேசுவோன்னு கேரண்டி கிடையாது. மாம்சீகமா போயிட்டா எங்க வாயும் சத்துரு பயன்படுத்துவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனவேதான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், இன்னைக்கு நாங்க சொல்ற இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா நாளைக்கு நாங்களே மாத்தி சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. ஏன், ஒரு தூதனே வந்து இறங்கி சொன்னாலும் நீங்க இவங்கெல்லாம் பெரியவங்க, இவங்கெல்லாம் ஃபேமஸ், இவங்கெல்லாம் பிரபலமானவங்க, இவங்க கூட்டத்துல எல்லாம் அற்புதம் நடக்குது, அதனால இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி மட்டும் இல்லை. எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் பவுல் அப்படிப்பட்டவருடைய பிரசங்கத்தையே பெரோயா பட்டணத்தார் சரியா தப்பான்னு டெய்லி பைபிள்ல போய் திறந்து பார்ப்பாங்களாம். இன்னைக்கு நமக்கு இந்த பைபிளுடைய முக்கியத்துவத்தை நினைச்சு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம் பாருங்க, ஃபீல் பண்ணுவோம் பாருங்க. ஆமென். ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அப்படிதான் நீதிமொழிகள் இருக்கு, ஐயோ நான் போதகத்தை மறந்தேனே, ஐயோ அவன் ஈரலை பிளக்கும் போது அவன் கத்துறான், ஐயோ நான் விட்டுட்டேனே, சொன்னாங்களே விட்டுட்டேனே, மறந்தேனே. அதனுடைய முக்கியத்துவம் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ட்ராக் மாறிடக்கூடாது. இதனால என்னாச்சு தெரியுமா, இவனை ஒரு சிங்கம் கொண்டு போட்டது, போற வழியில ஒரு சிங்கம் கொண்டு போட்டது. அவன் பாதை ஓடி முடியவில்லை. இந்த வயசான இந்த தீர்க்கதரிசி வந்து பார்த்து விட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்துல
அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்துக்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கு விரோதமாய் கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இந்த வார்த்தையை படிக்கும் போது ஒரு வார்த்தை ஆவியானவர் எழுத வைத்தார். உன் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும், ஆனால் உன் ஓட்டம் நிறைவேறுமா? ஆமென். உன் மூலம் சொல்லப்பட்ட, இவன் மூலம் சொல்லப்படும் வார்த்தை நிறைவேறுது, ஆனால் இவனுடைய ஓட்டம் நிறைவேறவில்லை. எனவே பிசாசானவன் விழத்தள்ளுகிற ஒரு நிலையில ஒரு தேவ பிள்ளைகள் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதுதான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிசாசானவன் யாரையெல்லாம் விழத்தள்ளுவதற்கு விழத்தள்ளுவதற்கு ரொம்ப ஈஸியான நபர்கள் யாரெல்லாம் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 காரியத்தை, நிறைய இருக்கு, ஒரு 3 காரியத்தை சொல்ல முடியும். ஒன்று, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். 1 கொரிந்தியர் 10:12, நான் நிக்கிறேன், நான் நிப்பேன், நான் என்ன வந்தாலும் நான் நின்றுவேன். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். ஆமென். பேதுரு நின்னார் பாத்தீங்களா? இவங்கெல்லாம் போனாலும் நான் போக மாட்டேன். தன் சுயத்தை சார்ந்து நிற்கிறவன். சுயத்தை சார்ந்து நின்னா கண்டிப்பா தோட்டு போயிருவோம், கண்டிப்பா தோட்டு போயிருவோம். பட்டயத்தை சவுல் கொடுக்கிறான், தாவீது வேண்டாங்கிறான். இந்த பட்டயம் உங்ககிட்ட இருந்தில்ல, ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? உங்க பட்டயத்தை தானே எனக்கு கொடுக்குறீங்க கோலியத்தை அடிக்கிறதுக்கு. உங்க பட்டயத்தை வச்சு, அப்ப உங்க பட்டயத்தை வச்சு நான் அவன் அடிக்கணும்னா உங்க பட்டயத்தை வச்சு நீங்களே அடிக்கலாமே. இல்ல, நான் வில்லையும் ஈட்டியும் நம்பி வரல. அல்லேலூயா. நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அவர்கள் ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நான் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நிற்கிறேன், நான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன். சிலருக்கு என்ன அப்படின்னா, நான் பரலோகத்துக்கு போயிருவேன், ஆனா என் மனைவி பிள்ளைங்க வந்துட மாட்டாங்க. இல்ல இல்ல, இப்படிதான் ஒரு வீடு பிரதிஷ்டை, அதுல சாட்சிட்டே சொல்றார் வீட்டு ஓனர், மனைவி பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. எனக்கு இந்த வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் பரலோகத்துக்கு போயிருவேன். பின்ன என் மனைவி பிள்ளைங்களுக்கு ஒருவேளை அங்க இடம் இல்லைன்னா அவங்களுக்காக இந்த வீடை சொல்லிட்டு அவருக்கு தனியா 2 ரூம், அது வேற. சிலர் பேசுறத பார்த்தா தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கரெக்டா சூப்பரா தூக்கிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவங்க எல்லாம் போனாலும் நான் போக மாட்டேன். பேதுருவே பேதுருவே, சீமோனே சீமோனே அப்படிம்பார். சீமோனே தானே சொல்லுவார். இந்த சாத்தா கோதுமை சொலகு நாள் புடைக்கிறது போல பெர்மிஷன் கேட்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஒழுங்கா பார்த்துக்கோ. ஆண்டவர் நான் நிப்பேன்னு சொன்னதுமே சாத்தா கேட்கிறான். பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சோதிக்கட்டுமா? சீமோனே சீமோனே, சாத்தான் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறான். நீ நான் சொல்ல சொல்ல அவனுக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டே இருக்கு. ஆமென். எங்க வீட்டுல நான் மட்டும்தான் ஏங்கி அழுவேன். எதுக்கு? ஆமென். அழுது ஜெபிக்க சொன்னா அழ மாட்டோம், ஆர்ப்பரிப்போன்னு சொன்னா அழுதுட்டு இருப்போம். சிலருக்கு ரொம்ப வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ற பெருமை, நான் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரரே அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். அந்த நிற்கு, நான் நிக்கிறேன், நம்ம எல்லாம் விழ முடியாது, நான் நிக்கிறேன். பேதுரு கடல்ல இறங்கி இப்படி இயேசுவை பார்த்து நடக்கும்போது அப்படி காற்றை பார்த்துட்டு, அப்பவும் மூழ்கலன்னு அடுத்து யாரை பார்த்துருப்பா நினைக்கிறீங்க? சீஷர்ல பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடியே உள்ள ஆண்டவர் சிலரை பார்க்க விட மாட்டார். கொஞ்சம் ட்ராக் மாறினதுமே முக்கி எடுப்பார். என்ன ஆண்டவரை போட்டு முக்கிட்டே இருக்கிறீங்க. அப்பவும் முங்கலன்னு வைங்களேன், நம்ம இருக்கிறோம் என்ன செய்வோம்? அதாவது முந்தி சின்ன வயசுல வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃப்ளைட்டு போனா வெளியே இறங்கி பார்த்துட்டு ஃப்ளைட்டை பார்த்ததையே ஸ்கூல்ல போய் சொல்லுவோம். எங்க வீட்டுக்கு மேலோட கிட்டோட போச்சு, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். இப்படி கை நீட்டினா தட்டி இருக்கும், அது எங்கேயோ போகும். அதையே நமக்கு இது கடல்ல நடக்கிறாரு. யோவானே சுவிசேஷம் எழுதும் போது எழுது,
எழுதவே இல்லை யோவான். யோவான் எழுதவே இல்லை. மத்தேயு மட்டும் பாவம் பார்த்து எழுதினார், ரைட் போட்டு. அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்களா எழுதவே மாட்டாங்க, அந்த மேட்டரை ஒண்ணுமே தெரியாத மாதிரி விட்டுருவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா யோவான் ஒண்ணு எழுதினார். பேதுரு யாருக்கு காதை வெட்டினாரோ அவருக்கு பேர் எழுதினார், மல்கோஸ். அது ஏன் மறைக்கணும்? எழுதிடும். எல்லாரும் எப்படி கிருபை பெற்றவங்க தான். ஆமென். 7 பாயிண்ட் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். தன்னை நிற்கிறேன்னு நினைக்கிறோம். அப்படி நினைச்சாலே அடிக்கிறான்னு அர்த்தம். பெருமை, அசதி, நிர்விசாரம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு டயர்டா, நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்ணும். இன்னைக்கு நைட்டே மூச்சு விட்டோம். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற நீ நாளைக்கு சேர்த்து மூச்சு விடு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நிர்விசாரம் இல்ல 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 இல்ல. ஆமென். விட்டுறக்கூடாது. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு. பைபிள்ல நிற்கிறேன் நினைக்கிற அத்தனை பேரும் விழுந்தாங்க, பேதுரு உட்பட. இயேசு பாத்தீங்களா, ஒரு வாலிபன் வருகிறான், நல்ல போதகரே அப்படின்னார். உடனே தேவன் ஒருவரை தவிர என்ன ஆண்டவருங்க, அவர் தாங்க தேவன். ஆக்சுவலா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இல்லப்பா. நீ அப்போ என்ன நல்லவர்னு சொல்றேன்னா நீ அக்செப்ட் பண்றியா நான் தேவன் அப்படின்னு? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஃபெய்த். ஆமென். அதே நேரத்தில் இன்னொன்னு பாருங்க, இப்போ தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இல்லையே அப்படி சொல்லி அவர் தன்னை எப்படி தாழ்த்துறார் பாருங்க. நிற்கிறேன் என்று என்னைக்கும் நீங்க நல்ல ஜெபம் பண்ணீங்களா, ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ண கிருபை செஞ்சீங்கப்பா. ஆமே. நம்ம வந்து 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு 5 மணிக்கு ஜெபம் பண்ணது மாதிரி காட்டக்கூடாது. நீங்க 5 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணாலும் வெளியே சொல்லும் போது எப்படிதான் ஜெபம் பண்ண தெரியுமா, ஏதோ ஒரு 5 நிமிஷம். ஆமே. நம்ம மக்கள் 50 பேர் வந்தாலே 500 பேர் வந்தது போல இல்ல. ஆண்டவர் பாத்தீங்களா, பைபிள் பாத்தீங்களா எப்படி எழுதியிருக்கு, அந்த 5 அப்பத்தை பெருக பண்ணி எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள். அப்ப 5000 புருஷர்கள்னா கண்டிப்பா ஸ்திரீகள் தான். இங்க பார்த்தா தெரியுது இல்ல, எப்பவுமே ஸ்திரீகள் தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அது போக பிள்ளைங்க. அப்போ நம்பர் வந்து கூட்டி பைபிள் எழுதியிருக்கா, குறைச்சு எழுதியிருக்கா? குறைச்சு எழுதியிருக்கு. வானத்தையும் பூமியும் படைத்தது ஆண்டவர் எத்தனை லைன்ல முடிச்சிட்டார் தெரியுமா? ஒரு திருக்குறள் மாதிரி முடிச்சிட்டார். 1.5 லைன்ல முடிச்சிட்டார். நாம இருந்தா இன்னும் ஆதியாகமம் 1 எழுதி முடிச்சிருக்க மாட்டோம். இந்த வானத்தை அப்படியே பார்க்கும்போது அது அப்படியே விரித்தேன், அது இங்கிருந்து அங்க வந்தது இல்ல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் முடிஞ்சு அடுத்த லைன். என்ன இவ்வளவு பைபிள் வந்து அப்படிதாங்க. இது வந்து இதுல ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், இதை விட அது இன்னும் அழகா தான் இருக்குமே தவிர இதோட குறைவா இருக்காது. இதுதான் பைபிள். பரலோகத்தை குறித்து பைபிள்ல ஒரு பிக்சர் கொடுத்துக்கப்பட்டிருக்குல்ல, இதை விட இன்னும் பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும். ஜீசஸை பத்தி பைபிள்ல ஒண்ணு பார்க்கிறோம் தெரியுமா, அதோட இன்னும் மேலானவராக தான் இருப்பார். ஆமென். அப்ப பைபிள் எதுக்கு முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் தேவனை அறிவதற்கும் நாம் அவருக்குள் தேறினவர்களாய் மாறுவதற்கும். எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்துவதற்காக தேவாவியினால் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் நிக்கிறேன், அவ்வளவுதான், நாங்களாம் நிக்கிறேன், எங்க அப்பா வந்து பாஸ்டர், அவங்க வந்து அப்படி, எங்க தாத்தா பாஸ்டர், இப்படி அப்படிலாம் நிக்க முடியாது. அப்படிலாம் நிக்க முடியாது, நிக்க முடியாது. சாலமோனுக்கு நிக்க முடியல. நிக்கிறதுக்கு தேவை ஞானமோ ஐஸ்வர்யமோ அல்ல, கிருபை. சாலமோனுக்கு ஞானம் தாவீதுக்கு இல்ல, சாலமோனுக்கு ஐஸ்வர்யம் தாவீதுக்கு இல்ல. ஆனா தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில தாவீது நின்னுட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையில நிக்கிறப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத பாவா. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன்
அவனை விழ தள்ளுறது சாத்தானுக்கு ரொம்ப ஈஸி. ரெண்டாவது, உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். 2 பேதுரு 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிப்பார்களாம். உறுதி இல்லாத, வசனத்துல வேறு உண்டாதவர்கள். இயேசுவை பார்த்தீங்களா? அவர் எவ்வளவு உறுதியா இருக்கிறார் வார்த்தையில. அதனால சாத்தானுக்கு சாத்தான் இயேசுகிட்ட தோத்துட்டே இருந்தான். சாத்தானை பொறுத்த வரைக்கும் அவனை நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், அவன் தோத்துட்டே இருந்தா மட்டும்தான் விலகுவான். ஒரு தோல்வியில விலகிறவன் கிடையாது. தோத்துட்டே இருந்தா மட்டும்தான் விலகுவான். தோத்துட்டே இருக்கிறான். முதல் சோதனையில தோல்வி, 2ஆவதுல தோல்வி, 3ல தோல்வி, அதுக்கப்புறம் தள்ளி போனான் சில காலம். அதுக்கப்புறம் திருப்பி வந்தான், சரியா வாங்கி கட்டினான். ஆமென். எல்லாரும் அவருக்கு காலுக்கு மேல இருக்கிற ஆணியை பார்த்தாங்க. ஆனா அவங்க லீடர் காலுக்கு கீழே நசுங்கிட்டு இருந்தத பார்க்கல. இப்படிதான் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, நீயும் அவனை தோக்கடிச்சுட்டே இரு. நீ தோக்கடிச்சுட்டே இருந்தேன்னா அவன் திரும்பி வர்றதே அவன் சாவுக்கு தான். அவன் திரும்ப அவனை தோற்கடித்துக் கொண்டே இருக்கணும். அதனால உறுதி இல்ல. நான் உறுதி இல்லை, வசனத்துல உறுதியே இல்லை. இன்னைக்கு செய்தி என்னன்னு கேட்டா கூட தெரியல. எப்பத்தான், அவ்வளவுதான், முடிஞ்சு. அவன் அப்பத்தான் கூட்டு வருவான், வந்து நிப்பான் பக்கத்துல. இயேசு எப்படி அட்டாக் பண்ணார் பாத்தீங்களா? உடனே அவர் வாயிலிருந்து உடனே அக்கினி புறப்பட்டு, ஒண்ணும் இல்லை, அப்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வேடு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி உன்னை நான் கடிந்து ஒண்ணும் இல்லை, வேடு. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, வேடு. அடுத்து, தேவன் ஒருவருக்கே. இந்த வார்த்தைகள் வெளிப்பட 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 இப்ப சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, ஓடிட்டான். வசனம் இல்லாம அப்பாலே போன்னு சொன்னா அவன் சொல்லுவான், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படிமா. உறுதி இல்லைன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சதும் விசிட் பண்ண வந்தது முதல்ல யார் தெரியுமா? சில பாக்குறாங்க, ஓ அப்ப இந்த ஆகஸ்ட் ஜெபம் முடிச்சதும் ஆளா வராது. ஆமென். வந்ததும் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் டவுட் தான், கொஸ்டின் மார்க் தான் கொண்டு வருவான். சர்ப்பம் இல்ல, கொஸ்டின் மார்க் தான் கொண்டு வருவான். ஆமென். இங்க பாரு, மனுஷன் அப்பத்துல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? 40 நாள் எனக்கு சாப்பாடு இல்லை, ஆனா 40 நாளும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தை என்னை தேற்றி கொண்டிருக்கிறது. நான் வாழ்ந்துருவேன். நீ சொல்றதபடி செஞ்சா என் வயிற்றுக்கு போஜனம் கிடைக்கும். ஆனா அவர் சொன்னார்ல, அது என் ஆத்துமா வாழும். என் ஆத்துமா வாழ்ந்தால் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தினாலே. அப்ப உறுதி இல்லைன்னா அந்த விழத்தள்ளின கூட்டத்தில் 3ல 1 தூதர்கள், 2ல 1 மனுஷன். தேவ பிள்ளைகளே, வசனத்துல உறுதி இல்லைன்னு வைங்கள, வசனத்துல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, மோசே கிட்ட சொல்லுவார்ல, நீ படுத்திருக்கும் போது அதை பேசு, உன் வீட்டு நிலைக்கால்கள்ல எழுதி வை, உன் நெத்தியில எழுதி வை, உன் கையில் அதை கட்டி வை. அதன் அர்த்தம் நெத்தியில போய் பச்சை குத்துன்னு இல்லை, உன் நினைவுல வச்சுக்கோ. வசனத்தை உன் செய்கையாக்கு. நீ படுத்திருக்கும் போது தூக்கம் வர்றது வர உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. தூக்கம் வராதவங்களுக்கு எல்லாம் இப்ப தூக்கம் வரும். நீ சொல்லு, நீ சொல்லிட்டே. நீ நடக்கும் போது பிள்ளைகிட்ட வசனத்தை பத்தி பேசுங்க. க்ளோரி. உறுதி இல்லைன்னா, நீங்க உறுதியா இருந்து உங்க தலைமுறை உறுதியா இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவான். சாலமோனை தூக்கிட்டான்ல, எவ்வளவு ஞானத்துல தூக்கிட்டானே. ரெகோபெயாம் இன்னும் எண்டு போயிட்டான். வசனத்துல உறுதியா இருக்கணும். உறுதி இல்லாதவர்களை அவன் தந்திரமாய் பிடிப்பானான். அவன் ஒரு வெளிப்பாட கொண்டு வருவான். ஆமென். ஏவாளை பிடிச்சான் பாத்தீங்களா? எவ்வளவு தந்திரமா பிடித்தான். ஆமென். தந்திரமாய் பிடித்து அப்படியே தான் இயேசு கிட்ட வந்தான். ஏவாள்கிட்ட வசனம் இல்லை, ஆதாம்கிட்ட வசனம் இல்லை. அவர்கள் கர்த்தர் காண்பித்த நன்மையின் மேல் கவனம் வைத்தார்களே தவிர கர்த்தர் கொடுத்த கட்டளையின் மேல் கவனம் வைக்கவில்லை.
அதனால பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் வருகிறோம் அற்புதத்துக்காகவும் சுகத்துக்காகவும் அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும் வருகிறவர்களா இருப்போம்னு வைங்களேன், நம்ம உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். சத்துரு தந்திரமா பிடிப்பான், திடீர்னு உள்ள என்றாவா. அது பிதா, இயேசு, பரிசுத்தாவி இப்படியெல்லாம் கிடையாதுப்பா. இயேசு மட்டும்தான், மீதி எல்லாம் கிடையாது. இயேசுதான் பிதா, இயேசுதான் ஆவின்னு கொண்டு வருவான். ஆமா அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஒரு கூட்டம் அப்படியே போகும். சில சொல்லுவாங்க இயேசு எல்லாம் பிறகுதான் வந்தாரு, யெகோவா தான் முன்னாடியே இருந்தார். ஆமா, இவங்க தான் மடியில் வச்சு பேர் வச்சாங்க முன்னாடி. அதனால எல்லாமே யெகோவா தான். வருவாங்க, வந்து வீட்டு கதவை தட்டுவாங்க. சிலர் வந்து கேட்பாங்க, பாருங்க பாஸ்டர் இப்படி கேட்கறாங்க, என்ன சொல்ல. அவங்கள பார்ப்பேன், 15 வருஷமா சர்ச்சுக்கு வர, நீ போறதுதான் நல்லது. ஆமே, மேக்சிமம் இப்படி சொன்னா என்ன சொல்ல, என்ன சொல்லவா. இங்க 2 சர்வீஸ், ஒவ்வொரு சர்வீஸ் முடியும் போது படுற பாடு. அப்பெல்லாம் இருந்து இப்படி இருந்துட்டு பாஸ்டர் இப்போ என்ன சொல்ல, போ கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண. ஆமே. சொல்ல அந்நிய பாஷையெல்லாம் கிடையாது. எஸ், உங்களுக்கு பரலோகம் கிடையாது. அந்நிய பாஷை பேசுறேன், அந்நிய பாஷை பேசுறேன், அந்நிய பாஷை பேசுறேன். என்ன எனக்கு புரியல, அந்நிய பாஷை ஒன்றையா பேசுறேன், நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமா பிடிப்பான். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல நான் கேள்விப்பட்டேன், முந்தி அந்த சர்ச்சில் திடீர்னு ஒருத்தர் வந்து பைபிளில் விருத்த சேதனம் சொல்லி இருக்கு, எல்லாரும் விருத்த சேதனம் போன சொல்லி எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டாராம். நல்ல வேளை மெம்பர் ஆகல. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. கென்யால நினைக்கிறேன், திடீர்னு சொன்னாங்க ஆண்டவருடைய வருகை, உலகம் அழிய போகுது, அந்தி கிறிஸ்து வர போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு. இது நடந்த சம்பவம் கென்யாலே ஆப்பிரிக்காவிலையும் தெரியல, ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு கண்ட்ரியில சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே விஷம் குடிச்சிட்டாங்க. பாஸ்டர் உட்பட, பாஸ்டர் எஸ்கேப் தான் கேள்விப்பட்டேன். விசுவாசிகள் மேல என்ன கோபமோ தெரியல. இதெல்லாம் உடனே எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க பாருங்க. ஏன் மனுஷர்களை தெய்வங்களா பார்த்து இவங்க சொன்ன வார்த்தை தான் தேவ வாக்கு அப்படின்னு இருக்கிறது தெரியுமா? உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமா பிடிப்பான். 1/3 பங்கையே தன் வாளால இழுத்து விழத்தள்ளினவன் உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். 3வது, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள். தானியேல் 11:32 சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேசினாலே கள்ள மார்க்கத்தாராக்குவான். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க. அப்படி துரோகம் பண்ண ஒருவன் உண்டு, யார் தெரியுமா? யூதாஸ். ஆமென். அவர் பந்தியில கை வச்சிட்டு அந்நியரோடும் போய் கலந்து கொண்டான் பாருங்கள். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவன். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது. எல்லாரோடும் ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. ஃபெலோஷிப் யாரோடு வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க. உடன்படிக்கை பண்றோம், அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சிலர் பாருங்க பயத்துல ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஆமென். சில மாதங்களுக்கு முன்பதாக போன வருஷம் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க வெளியூர்ல இருந்து. எனக்கு உடனே ஞானஸ்நானம், இப்ப ஞானஸ்நானம்லாம் இல்லை பாஸ்டர், எப்படியாவது தந்தாகணும். அப்போ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க? உடனே அந்த இல்லை, நான் ஒரு பையனை விரும்புறேன் பாஸ்டர். சரி, அதுக்கு அது நடக்கணும். அதுக்கு இதுக்கு இல்லை, நான் வந்து நிறைய மந்திரம்லாம் பண்ணி பார்த்தேன், கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல. அவன் எஸ் சொல்ல மாட்டேங்கிறான். இது நடந்த சம்பவம். அப்பதான் ஒருத்தருக்கு சொன்னாங்க, நீ போய் ஞானஸ்நானம் எடுத்தா நடக்கும். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இவங்கள தண்ணியில இருந்து எழுப்பக்கூடாது, எவ்வளவு கை தட்டுறீங்க. அப்ப அந்த பையனுக்கு தெரிஞ்சு அவன் எவ்வளவு கை தட்டி இருப்பான்.
உடன்படிக்கைங்கிறது விளையாட்டல்ல. பாஸ்டர் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. உனக்கு கல்யாணம் பாச்சு நேத்து, நீ எப்ப கல்யாணம் பண்ண? சும்மா டைம் பாஸ். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் ஞானஸ்நானம். நீ ஞானஸ்நானம் எடுக்கிறியா? நீ ஞானஸ்நானம் எடுக்க, நான் எடுக்கிறேன், வா. இது மாம்ச அழுக்கை போக்குறதல்ல, தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணும் போது அவனை சத்ரு ஈஸியா கள்ள மார்க்கத்தான் ஆக்கும். நேற்று இரவுல இந்த வார்த்தை மிகவும் நடுக்கத்தோடு பயத்தோடு, ஆண்டவரே 3ல் 1 இழுத்து போட்டான் ஆண்டவரே. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னா, நீ பூமி கணக்கு பாரு, 2ல் 1. ஒரு தூதர்களில் ஒரு கூட்டத்தை அவன் இழுத்து தன்வசப்படுத்துகிறான் என்றால் மனிதன் ஏமாத்திரம். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டை அது, அதுல ஓடிக்கொண்டே நிக்காத. கர்த்தர் ஒவ்வொரு நாள் நமக்கு ஜீவனை தாராருன்னா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதாவது நான் நேத்து ஒரு தப்பு பண்ணேன், இன்னைக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கல அப்படின்னா தண்டனை ஆண்டவர் தள்ளி வைக்கிறார். ஓகே, எனக்கு அந்த இடத்துல கிருபையை வைக்கிறார். நான் என் ட்ராக் ரெடி பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த தண்டனை இல்லாம ஆக்கிடுவார். இதுதான் இல்ல நான் ட்ராக் நான் இப்படிதான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னா இந்த தண்டனை கூடிட்டே இருக்கிறது. கூடி என்ன ஆகிறது என்றால், கோபாக்கினையை சுமக்கிற பாத்திரமா நான் மாறி விடுகிறேன். நியமிக்கப்பட்ட ஓட்டம். தேவன் நமக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை, ஆபிரகாமுக்கு என்ன வச்சிருக்கிறார் அதை நமக்கு வச்சிருக்கிறார். தாவீதுக்கு என்ன வச்சிருக்கிறார் அதை நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில ஆபிரகாமும் தாவீதும் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கிறவர்களும் ஒன்றே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறதுனால அடுத்த வார்த்தைக்கு செல்லுங்க. 2வதாக எப்படி ஓட வேண்டும்? ஒன்று சொன்னேன், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ட்ராக் மாறக்கூடாது. 2வது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஓடணும். நீ பந்தய சாலையில் ஓடுறவனா ஓடிதான் ஆகணும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதாவது என்ன இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னா, எப்படியும் எனக்கு கிடைக்காது. இப்போ இந்த ஒலிம்பிக்ல நிறைய கோல்டு ரன்னிங் ரேஸ்ல வாங்கின ஒருத்தர் உண்டு. யாரு? உசேன் போல்ட் ஓடும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் அட்டன் பண்ணும்போது ஏதோ ரிஜெக்ட் ஆனார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஓடினாலே அவருக்கு தான் கோல்டு. அப்ப கூட ஓடுறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படியும் இந்த ஆளு தான் ஜெயிக்கும். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச ஓடுறாங்க பாத்தீங்களா? ஒருவேளை நம்ம ஜெயிச்சுட்டா, எல்லா கேமராவே போக்கஸ் பண்றது யாரதான் அப்படின்னா உசேன் போல்ட் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. அவன் தான் ஜெயிக்க போறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும் கூட நிக்கிறான் பாருங்க. அதான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள்னு எனக்கு சொல்லப்பட்டிருந்தா எனக்கு கிடைக்காது. எப்படி அவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த ஒரு மனநிலை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் என்பது சாதாரணம் அல்ல. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம யாரை பற்றி பிடித்திருக்கிறோம் தெரியுமா? ஜெயித்தவரை பற்றி பிடித்திருக்கிறோம். அவர் என்னை தோற்று போக விட மாட்டார். ஹல்லேலூயா. அழகான ஒரு பழைய பாட்டை பாடணும். சீயோன் தேசமதில், ஹல்லேலூயா, சீயோன் தேசமதில் சேர்ந்தென்றோ அன்பருடன் வா. ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நமக்கு தர்றதுக்கு தான் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பொறுமையா வா, ஆனா நீ வரணும். நான் பார்க்கும் போதெல்லாம் நீ ட்ராக்ல நிக்கணும்.
99 வயதுல ஆபிரகாமுக்கு சொன்ன ட்ராக்ல வாழ்ந்தார், எனக்கு முன்னாக நடந்து கொண்டு கரவல ஆடுகளை அவருக்கு தெரியுங்க. ஆமென். ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இல்ல. ஈசாக்கின் பயபக்தி நமக்கு இருக்கிறதா? இல்ல. யாக்கோவின் பிடிவாதம் நமக்கு இருக்கிறதா? இல்ல. மோசையின் சாந்த குணம் இல்ல. யோசுவாவின் வைராக்கியம் இல்ல. தாவீதின் அந்த நேச வைராக்கியம் சான்ஸே இல்ல. யோபுவின் பொறுமை, ஆமென். தானியேலின் ஜெபம். அப்படி அவங்களெல்லாம் பார்க்கும்போதே நானே ஃபெயில் போட்டுருவேன். ஆனா இயேசுவை பார்க்கும்போது நம்பிக்கையே வருது. என் மேல் பறந்த அவருடைய கொடி நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ஓடுகிறேன் நான், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது உலக பந்தயத்துல ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும், பரலோக பந்தயத்துல ஓடுகி முடிக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். உலக பந்தயத்தில் எனவேதான் அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கத ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்கன்னு 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். எது வரைக்கும் அவங்க இச்சையடக்கமா இருப்பாங்க தெரியுமா? அந்த கேம் முடிகிறது வரை. நம்ம எது வரைக்கும் இருக்கணும் தெரியுமா? நம்ம கேம் முடியது வர லாஸ்ட், அது வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன எது எது ஓட விடாதபடி தடுக்கிறது, என்ன எது எது என் பார்வையை அந்த பந்தய பொருளை விட்டு விலக்குகிறது, அதெல்லாம் நான் விலக்கணும். வேண்டாம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். மூன்றாவது எப்படி ஓடணும்? எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தள்ளிவிட்டு ஓடணும். பக்கத்தில் இருக்கிறவங்க அல்ல, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். இதை தள்ளி விடலன்னா அது நம்மளை என்ன பண்ணிரும்? தள்ளி விட்டுரும். அப்பதான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் வாங்கிட்டு யெகூ வரும்போது ஏசபேல் என்ன பண்றா தெரியுமா? மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஹாய் அப்படின்னா உடனே அங்க யார் இருக்கிறா? ஒருத்தன் இப்படி கை காட்டுறான், அவளை தள்ளி விடு. ஏன்னா தெரியும் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவ நம்மளை தள்ளிடுவா. தள்ளி விட்டு ஓடணும். பாரத்தையும் தள்ளி விடணும், இல்லைன்னா அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். பாவம் எப்படி ஒரு மனுஷனை பாதிக்குதோ அதே போல பாரம் பாதிக்குது. யோபு பாருங்க, யோபுவை குறித்து 1-2 அதிகாரங்கள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் உதடுகளினால என்ன செய்யல? பாவம் செய்யல. ஆனா சில நண்பர்கள் வந்திருந்து வார்த்தையினால் அவனை நொறுக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யோபுவே சொல்றார் பாருங்க. யோபு 19வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல யோபு சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் சிலர் இருக்கிறாங்க தெரியுமா, நம்ம பேசுறது வரை பேசிட்டே இருப்பாங்க. நம்ம பேசக்கூடாதுன்னு தீர்மானத்துல தான் இருப்போம். கடைசியில் நம்மளே என்ன வருவோம்னா, நம்ம பேசினாதான் இனி இவங்க அடங்குவாங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்து பார்க்கிறது. அப்படிதான் யோபுவை பேச வச்சாங்க. சொல்லிட்டு 10வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவார். இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கணும். என் ஆத்துமா 10:1 என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. நான் இந்த வேர்டை கவனிக்கணும். நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து நம்பிக்கையில பேசினவன் இப்ப எப்படி பேசுறான் தெரியுமா? ஏன்னா துயரத்துக்கு
உள்ள இடம் கொடுக்கிறேன். அதனாலதான் தள்ளி விட்டுரு. அந்த 4 பேர் பேசிட்டு இருக்காங்களா, எழுப்பி வீட்டுக்கு போயிரு. அந்த பேச்சு தான் உனக்கு பிடிக்கல. ஐயா அவங்க அவங்க நினைக்கிறதுல என்ன தெரியுமா, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை உனக்குள்ள வந்து இறக்கிறணும். பெனினால் சொல்லி சொல்லி பார்த்தா இறங்கல. இறங்குறத வரை சொல்லிட்டு இருந்தா, உள்ள இறக்கிறணும். நீ எல்லாம் தேர மாட்ட, சிரிச்சிட்டு இருப்ப, நீ எல்லாம் தேரவே மாட்ட, நீ உன் ஜென்மத்துக்கு பாஸ் ஆக மாட்ட, போச்சு முடிஞ்சு. இவங்க நமக்குள்ள இறக்குறாங்க. நான் அவர் சொல்றாரு, யோபு சொல்றாரு, என்னை கொண்டு போட்டாலும் நான் உண்மை நம்புவேன். அதே யோபு சொல்றாரு, அவர் எனக்கு முன்னாடி வந்து நின்னால் நான் நம்ப மாட்டேங்கிறார். ஏன்? துயரத்துக்கு உள்ள இடம் கொடுக்கிறது. அதனால தள்ளி விடு, வேண்டாம். அதனாலதான் பிரசங்கில இருக்குல்ல, எல்லாரும் பேசுறத நீ காது கொடுத்து கேட்காத. உன் வீட்டு வேலைக்காரன் கூட உன்னை நிந்திக்கிறது உனக்கு தெரிய வரும். கேட்காத, அது வேண்டாம். அது கேட்டேன்னா உன்னை அதுக்கு ரொம்ப பாதிக்கும். உன் சகோதரன் அல்லது உன் கூட பழகினவன், உனக்கு அப்பம் புசித்தவன், வேண்டாம், கேட்காத, டீட்டெயிலா கேட்காத. ஆண்டவரே, நானா ஆண்டவரே? யூதாஸ் கேட்கும்போது, நீதான்பா செய்ய வேண்டியதுல செய்யணும் விட்டாரு. உட்கார வச்சு, உட்காரு, பேதுரு கத்தி எடு, கழுத்துல வை, இப்ப சொல்லு, எங்க போன, எவ்வளவு ரூபா வாங்கின? கேட்கல அவரு. தெரியும், கேட்டா அவருக்கு ரொம்ப வலிக்கும். அவர் ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டான், அவன் என்ன டீல் பேசி இருக்கிறான், என்ன பேசி வச்சிருக்கிறான், எதுவுமே இதான் கேட்டாரா? இல்ல, கேட்கல. வேண்டாம், நீ போயிரு, வேண்டாம் 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 வேண்டாம். ஏன்னா அந்த துயரத்துக்கு உள்ள இடம் கொடுத்தா, அந்த இடத்துல அவர் இடம் கொடுக்கல. இடம் கொடுக்காததுனால பஸ்கா இரவன்று அவர் அந்த வீட்டிலிருந்து புறப்படும் போது எப்படி புறப்பட்டு தெரியுமா? ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு. பாரமான, நிறைய பேர் பாவத்தை தள்ளிடுறாங்க, ஆனா இந்த மாதிரி பாரமான உள்ள இல்ல. சில பேசுவாங்க, வேண்டாம், இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை தான் பாதிக்கும். தள்ளி விட்டு ஓடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது கலாத்தியர் 2:2, வீணாகாதபடிக்கு ஓடுங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் தேவ அறிவிப்பினாலே போய் புரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்ககிட்ட ஒண்ணு தந்திருக்கிறாரோ அதை எல்லாத்தையுமே விளம்பாதீங்க. விளம்பர எல்லாரும் சேர்ந்து உங்களை அமைக்கிருவாங்க. நெகேமியா சொல்றாரு, கலங்கத்தை கெட்டும்படி கர்த்தர் எனக்கு மனதில் வைத்த காரியம் எனக்கும் என் கூட இருந்த கழுதைக்குமே அன்றி வேற ஒரு மிருகத்துக்கும் அப்படின்ட்டாரு. அதாவது கழுதைக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. ஆமே, அது 4 கத்து கத்திட்டு விட்டுரும். நம்ம நிறைய பேருடைய ஆவியில் ஆரம்பம் பண்ணின அநேகர் மாம்சத்தில் முடியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் எல்லாருக்கும் முன்னாடி விளம்புறது. பவுல் சொல்றாரு, ஏன்னா பவுலுடைய அழைப்புங்கிறது புறஜாதிகளுக்கான அழைப்பு. ஏற்கனவே பேதுருவை பத்தியெல்லாம் நமக்கு தெரியும். ஆவியில நிரம்பினதுக்கு அப்புறம் கொர்நேலிய வீட்டுக்கு போக மாட்டேன் ஆண்டவர்கிட்டே ரூல்ஸ் பேசிட்டு இருந்த ஆளா. ஆண்டவர் சொல்ற, தேவன் சுத்தமாக்கினதை இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் பவுல் நான் புறஜாதிகள் கிட்ட போறேன்னு சொன்னா இல்ல. 14 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நான் உன்னை சொல்லி அப்போஸ்தலர்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படிங்க போக முடியும்? வெயிட் பண்ணி இருந்து அதை தயக்கத்தோட போய் மெதுவா சொல்லும் போது ஆவியானவர் அப்போஸ்தலர்கள்ட்ட பேசுறார். 13:1 நினைக்கிறேன், அப்போஸ்தலர் எடுக்க வேண்டாம், பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் அப்படின்னு. சரி, அந்த டைம் வரும். எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு இப்படி காண்பித்தார். இப்படி சொன்னார். யார் தெரியுமா? யோசேப்பு. சுத்தி 10 பேர் நின்று என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. ஆமே, ஹல்லேலூயா. என்னெல்லாம் அப்படி நிற்கிறேங்க சுத்தி. ஆமே, சொல்லு யோசேப்பே, அவங்களுக்கு தெரியுமா நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் இந்த ஒரு இடத்தை வித்து என் கையில காசு இருக்கு தெரியுமா? வா வா. அடுத்த நாள், தம்பி என்ன தம்பி பண்ண, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டு. நேத்து நல்லா தானே சிரிச்சிட்டு இருந்தீங்க, நேத்து நீ விளம்புன பாரு. ஆமே, ஆனாலும் வச்சிட்டு தரல பாரு, அடிப்பாங்க பாருங்க. அதனாலதான் சில இடத்துல பேப்பர்ல வரும்போது லாட்ரி அடிக்கும், பேர சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா எல்லாரும் வீட்டு ஃப்ரெண்ட்ல வந்து நிற்பாங்க. ஐயோ தம்பி இழைச்சி போயிட்டேன், பாக்கெட்ல பார்ப்பாங்க லாட்ரி எங்க இருக்குன்னு. எல்லாத்தையும் விளம்பாத. ஆண்டவர் உனக்கு தந்த தரிசனம். ஆண்டவர் நீ எல்லாத்தையும் பேசணும்னு சொல்லி எதுவும் பேசுறாதீங்க. முத்துக்களை பண்டிகள் முன் போட்டா அதுக்கு தெரியுமா அது முத்து, அதை கொண்டு போய் அடவா வைக்கும் இல்ல, அது பீறி போடும். வீணாகாதபடிக்கு. ஐந்தாவது, ஆசையாய் ஓடுங்கள். அந்த ஆசை குறைஞ்சிடக்கூடாது. பிலிப்பியர் 3 ஆமென் 12 சொல்றார், நான் எதற்கென்று பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு ஆசையாய் என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் பிரியமானவர்கள், இந்த ஆசை மட்டும், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா போக 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 ஆசை எல்லாம் குறைஞ்சிடும். இல்ல, இன்னும் ஆசையாய் சீஷர்கள்ட்ட ஆண்டவர் அந்த பஸ்கா இரவு அன்று சொல்றார், நம்ம இனி அடுத்த பந்தி எங்க கூடுவோம் தெரியுமா? அப்பா வீட்டுல. அந்த ஆசையை ஊட்டுறார். இந்த பைபிளோட நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா பரலோக ஆசையை ஊட்டிட்டே இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் ரட்சகரேன்னு சொல்லுங்க. ரட்சகரே இயேசுநாதா தேவ. ஆமென். ரத்ரமம் ராகமம் மோஷேலே ரிமம் ரோட்டனா ரத்தனரா. ஆறாவது, பின்னானவைகளை மறந்து ஓடுங்கள். அதே பிலிப்பியர் 3:13, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஆமென், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. அதை விட்டு என்ன பின்னான எனக்கு எது தடையா இருக்குதோ அதெல்லாம் லாபமானது நஷ்டம் என்றும் ஆண்டவருக்காக ஒண்ணு விட்டுட்டேன்னா விட்டதுதான். அதை திரும்பி நினைக்க கூடாது. ஆமென். விட்டு வந்ததை ஒரு ஆள் திரும்பி பார்த்தாங்க. யாரு? லோத்தின் மனைவி. சிலர் லோத்தின் மனைவியை பார்க்கறதுக்குன்னே போவாங்க. உப்பு தூணா இருக்கிறாங்களா? ஆமென். அந்த அம்மா திரும்பி பார்த்து அப்படியே முடிச்சு அந்த ஓட்டம். அது அது என்ன நமக்கு மெசேஜ் கொடுக்குதுன்னா, நீ மீட்கப்பட்டு ஓடும் போது நீ திரும்பிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த ஸ்டெப் உன்னால எடுத்து வைக்க முடியாது. அதோட நின்றுவேன். பின்னானவைகளை மறந்து. யாக்கோபு புறப்படும் போது லேயாள் கூட போறாங்க, ராகேலும் கூட போறாங்க. போகும்போது வீட்டுல இருக்கிற விக்கிரகத்தை எடுத்துட்டு போறாங்க. ஏன் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போனாங்கன்னா, அந்த ஊர் வழக்கப்படி என்ன அப்படின்னா, அந்த ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு விக்கிரகம், அந்த விக்கிரகம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அந்த எல்லா சொத்துக்களுக்கும் அதிகாரம் உள்ளவங்க. எனவே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த விக்கிரகத்தை தேடிதான் யார் வரா? லாபான் வரா. அதனால என்னாச்சு? என்றாக முடியல கானானுக்கு, ராகேலுக்கு பாதியில அவுட்டு. பின்னானவைகளை மறந்து. சிம்சோனை பாருங்க, அவன் போற வழியில ஒரு சிங்கம் வந்தது, பீறி போட்டான், போயிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் பீறி போட்டதை பார்க்கும்படிக்கு, சிலர் டெலிட் பண்ணதை பார்க்கும்படிக்கு திரும்ப ரீசைக்கிள் பின்னுக்குள்ள போய் இவங்களும் உள்ள கிடப்பாங்க. உண்மையில டெலிட் பண்ணானோ எங்க ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆகுதே, பார்த்தாச்சா? திரும்பி, அதாவது வள்ளி விலகி போனான்னு பைபிள்ல இருக்கும். அவன் வள்ளி விலகி போனான். போன இடத்துல என்ன பண்ணான் தெரியுமா? நேத்து பீறி போட்டான், இப்ப அதுக்குள்ள கை போடுறான், எடுத்து இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கறான். வேண்டான்னு ஒரு ஆவேசத்துல தீர்மானம் எடுப்போம் பாருங்க. அமைதியானதுக்கு அப்புறம் சிம்சோனை போல பயப்படுவோம். பின்னானவைகளை மறந்து. ஏழாவது, லக்கை நோக்கி. நம்முடைய லக்கு என்ன? நம்முடைய லக்கு யார் தெரியுமா? இயேசு. அதான் எபிரேயர் 12:1, இயேசுவை நோக்கி பொறுமையோடு. அந்த பார்வையை மாத்திரவே கூடாது. பார்வையை மாத்திட்டோம், பாதம் மாறிட்டுன்னு அர்த்தம். பாதம் மாறிட்டு பரலோகம் டோர் நமக்கு க்ளோஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 14, 15, 18, 19, 20, 21 வசனங்களை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவனுடைய யாவரும் இந்த சிந்தையில் இருக்க கடவோ. நம்ம வேற சிந்தையா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு அதுதான் வார்த்தையின் மூலமா நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவரே, உன் ட்ராக் மாறுதுப்பா, நீ வலது புறம் இடது புறம் சாயும் போது வழி இதுவே சத்தம் கேட்கும். அவர் வெளிப்படுத்துவார். நாம் எதுவரைக்கும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தையாய் இருப்போம். சகோதரரே என்னோட கூட பின்பற்றுவர்களாக நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரி. 18வது வசனம், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் நான் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு, அதாவது அநேகர் வேறு விதமா நடக்கிறாங்க. ஏய், பவுல் மாதிரி எல்லாம் வாழாதீங்கப்பா. அவர் சும்மா லக்கை நோக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதா இச்சை அடக்கத்தோடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வாழ்ந்து சுகித்திரு, எல்லாத்திலும் நீ வாழணும்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். அநேகர் வேறு விதமா நடக்கிறாங்க, அவங்க சிலுவைக்கு பகைஞர். உங்களுக்கு அநேக தரம் சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இப்பொழுது கண்ணீரோடு இதை சொல்றேன். அடுத்த வசனம், அவர்களுடைய முடிவு அவங்களுக்கு தெரியல. இப்போ எல்லாம் அவங்க நினைக்கிறது மாதிரி நடக்குது. ஆனா அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை. இதுதான் சபையே மறுபடியும் சொல்லுகிறேன், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் அண்டை வருகிறவர்களுடைய முடிவு மகிமை கிடையாது. சொல்லிட்டு தான் 20ல சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய ஜீசஸ் நம்மை அவரை போல மாற்ற அவர் வரப்போகிறார். இந்த பரிசுத்த பாதையிலே பயணிக்கிறவர்கள் இந்த பாக்கியத்தை அடைவார்கள். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். இயேசுவுக்காய் ஓடுகிறேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 க்ளோரி. ஆமென். லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் ஆமென் மகிழ்ச்சியுடன். அல்லேலூயா அல்லேலூயா க்ளோரி. ஆமென் அல்லேலூயா ஜீசஸ் அல்லேலூயா. எத்தனை தான் இடரல் வந்தாலும், எத்தனை தான்
ஆமென். விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து அறிக்கை செய்வோம். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். க்ளோரியா லமம்ரேதனரே. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். அவர்தான் நம்முடைய லக்கு, அவர்தான் நம்முடைய ஆசை, அவர்தான் நாம் அடைய வேண்டிய சுதந்திரம். எத்தனை பேர் சொல்வீங்க என் ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் ஆமென் அப்பா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, Ratra Mamro Seke Memore, Glory, Hallelujah. கடைசியாக என் ஆவியாத்மா சரீரம், என் ஆவியாத்மா என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவியாத்மா என் இயேசுவுக்காய் சொல்லுங்க. நான் உயிர் வாழும் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓரா பிரார்த்தனமா சந்தன கடரலரியா தனரா. ஆமென். ஹல்லேலூயா, glory. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கிருபையாய் நம்மை மீட்டெடுத்து நமக்கென்று தேவன் நியமித்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆசை குறைஞ்சிடவே கூடாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கைகளை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்னுடைய இலக்கே நீங்க தான், உம்மை அடைவதுதான் என்னுடைய இலக்கு. நீர் என்னை தேடி வந்து என்னிடமாய் சேர்ந்தது போல நான் நியமித்த பாதையில் நடந்து உம்மிடமாய் சேரணும்ப்பா, உம்மிடமாய் சேரணும். என் மணவாளன் இயேசு ராஜா நான் காணவே என் ஆசையெல்லாம். ஓ அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம். Thank you Lord. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையாய் இந்த நாளிலே உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர வைத்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அப்பா, பவுல் சொன்னது போல ஆசையாய் இலக்கை நோக்கி தொடரணும். எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பாதையை முடக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்தியறணும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்.
சத்துரு விழத்தள்ளின கூட்டத்தில் அல்ல, ஆண்டவரை உமக்காய் நிற்கிற கூட்டமாய் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் முத்திரை போட்டு காத்தரணும். கிருபை பெருகட்டும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் செய்தரலாம். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.